ஆகக்கூடிய ராசிகள் இவங்க கூட நம்ம இணக்கமா இருந்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும், இல்ல ஸ்மூத்தா போகும் அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரர்கள்? கன்னியை பார்த்தா பச்சைக்குன்னு ஒட்டிக்கும். மீனம், கன்னி. மீனம் கன்னி வந்து சம சப்தமா ஸ்தானங்கள், ம். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா நீனா நீ நானா நான் அப்படின்னு நிற்பாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு ஈக்குவேஷன் போகும், ஒற்றுமை இருக்கும். நல்ல ஒற்றுமை இருக்கும். இதோட டாப் மோஸ்ட் ஒற்றுமை அப்படின்னு சொன்னா மகரம். மகரத்தினால இவங்களுக்கு தப்பே நடக்காது, மகரத்தினால பாதிப்புகளே கொடுக்காது. நன்மை 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 மட்டுமே. இதுல மகரத்துல இருந்தவங்க கரெக்டா கூட இருந்தாங்கன்னா போன ஜென்மத்துல அண்ணனா பிறந்திருப்பான். பூர்வ ஜென்ம பந்தமும் பூர்வ ஜென்ம இருக்கும். பந்தம்ங்கிறது மகரம், ரிஷபம், கன்னி 3மே சுத்தம், வேணாலும் சுத்தம். இதுல உயிருக்கு உயிரா பாத்துக்கிறதுன்ற சொல்றது வந்து மெயினிங்களா மகரம் தான். மகரம், ரிஷபம், கன்னி இந்த 3 ராசிகளுமே நல்ல அந்யோன்யம், எல்லாத்துலயுமே லாபம். இவங்கனால தப்பே விளைவிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல மகரம் இருக்கு. அதுக்கும் மேல சொல்லணும்னா நல்ல இணக்கம், என் இனம் என்ன மாதிரியே அவன் இருக்கான், நான் என்ன நினைக்கிறேனோ அந்த மாதிரி தான் நடப்பான், புரியுதா? அந்த மாதிரி ஒரு சோல் அப்படின்னு சொல்றது மீனத்தோட பாதி சோல் கடகம், கடகத்துல பாதி சோல் விருச்சிகம், விருச்சிகத்தோட முழு சோல் மீனம். இப்படி ஒரு நேச்சர் வந்து அப்படியே கனெக்ட் ஆகும். அதனால இவங்க வீட்டில் பொதுவாக இவங்க எல்லாம் இருப்பாங்க. மீனம் இருந்தால் விருச்சிகம் இருக்கும், விருச்சிக லக்னமா இருக்கும், விருச்சிக ராசியா இருக்கும், இல்லை கடக லக்னமா இருக்கும், கடக ராசியா இருக்கும். அப்படி ஒரு கனெக்ட் இருக்கும்.